இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ராஜகோபுரத்துக்கு சம்பரோக்ஷணமா அவருக்கு ஒரு ஹோமகுண்டம், விமானம் ஒவ்வொரு விமானத்துக்கு ஹோமகுண்டம், புஷ்கரணிக்கு சம்பரோக்ஷணம் அப்போ புஷ்கரணிக்கு ஒரு ஹோமகுண்டம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக ஹோமகுண்டங்கள் சேர்ந்து பிரதான ஹோமம் பண்ணுவதற்காக ஒரு ஹோமகும்பம் மகாசாந்திக்காக. அந்த ஹோமகுண்டத்தோட மொத்தம் 26. இந்த 26ங்கிற எண்ணிக்கையில் ஒரு பெருமை உள்ளது. 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவங்கள். நீங்கள் எல்லாம் நிறையா படிச்சிருப்பீர்கள், ஆன்மீக விஷயமாக கேட்டிருப்பீர்கள். 24 தத்துவங்கள் அச்சேதனம். அச்சேதனம்னா ஜட பொருள்கள். நாம் கண்ணால் பார்க்குற இது இத்தனை பொருளும் எதுக்கு ஞானம் இருக்காது. இந்த பொருள்களெல்லாம் அச்சேதனம், அச்சித்து, ஜடம்னு சொல்லுவார்கள். அது மொத்தம் 24. ஐம்பூதங்கள், 5 தன்மாத்திரைகள், நம்முடைய கண்ணு காது மூக்கு நாக்கு முதலான புலன்கள், மனம்ங்கிற புலன், கை கால் வாயு பஸ்தங்கள் முதலானவை, இவையெல்லாம் சேர்த்து பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இது எல்லாமே ஜடப்பொருள்கள் தானே. இதெல்லாம் சேர்ந்து 24 தத்துவங்கள். ஆத்மாங்கிறவர் தான் ஞானம் உள்ளவர், அவரைத்தான் சித்துன்னு சொல்கிறோம். அந்த ஆத்ம தத்துவம் 25வது தத்துவம். அதுக்கு மேலே 26வது தத்துவம் தான் பரமாத்மாங்கிற கேசவ பெருமாள். அந்த பெருமாள் நீளோதம் வந்தலைக்கும் மாமையில மாவல்லி கேணியான் ஐந்தலவாய் நாகத்தனை என்று திருமிழியாழ்வார் பாடினபடிக்கும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே, ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வாருடைய போஷனம் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அப்படிப்பட்ட மயிலாப்பூர், திருவல்லிக்கேணியோட சேர்ந்து இருக்கிற மயிலாப்பூர், மயிலாப்பூருங்கிறது மகாநகரமா, திருவல்லிக்கேணிங்கிறது பிருந்தாரண்ய க்ஷேத்திரம். அழகான தோட்டம் துறவு காட்டோட பார்சாதி பெருமாள் அங்கே எழுந்துருளி இருக்கிறார். இங்கு கேசவ பெருமாள் எழுந்துருளி இருக்கிறார். அதனால் 26 ஹோமகுண்டங்கள் அமைத்து ஆச்சரியமான யாகசாலை. அந்த யாகசாலையில தான் எல்லா உற்சவ மூர்த்திகளும் எழுந்துருளி இருந்தார்கள். நேற்று மாலை, அதாவது 4ஆம் நாள் மாலை வேளையில் எல்லாருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்று விட்டது. மகாசாந்தி நடந்து திருமஞ்சனம் நடக்கும். அப்போதே அந்த பெருமானுடைய சக்தியெல்லாம் உள்ளே புகுத்துவார்கள். அதனுடைய நிறைவு விழா மகாசம்பரோக்ஷண விழா இப்போது நடைபெறுகிறது. இதோ விமானத்தின் மேலே, கோபுரத்தின் மேலே, புஷ்கரணியின் மேலே ஆங்காங்கு செல்ல வேண்டிய கும்பங்களெல்லாம் சென்று சேர்ந்து விட்டன. பாலாலயம் அச்சல சல அச்சல ஆவாகனம் கர்ஷணம்னு சொல்லுவார்கள். அச்சலம்னா நகராதது, பகவான் நகராதவர். அந்த நகராத மூர்த்தியினிடத்திலிருந்து நகருகிற கும்ப தீர்த்தத்தில், நகராத துருவமூர்த்தியினிடத்திலிருந்து சக்தியை கொண்டு நகரக்கூடிய கும்ப தீர்த்தத்தில் வைத்து, அந்த கும்ப தீர்த்தமே கும்பமே இந்த கோவில் முழுக்க பிரதட்சணம் பண்ணி திரும்ப நகராத மூர்த்தியினிடத்தில் சென்று இந்த தீர்த்தத்திலிருந்து இந்த கலை அத்தனையும், அந்த பெருமானுடைய ஒவ்வொரு திருமேனி அவயவம் ஒவ்வொரு அங்கத்திலும் இருக்கக்கூடிய சக்தியை திரும்ப அந்த பெருமான் திருமேனியில் ஆவாகனம் பண்ணுகிறார்களா. இந்த முறையத்தான் மகாசம்பரோக்ஷண முறைன்னு சொல்றோம். இந்த தீர்த்தத்தில் மந்திரத்தை சொல்லி தீர்த்தம் இருக்க வேண்டும். திடீர்னு ஒரு படத்துக்குள்ள பெருமாளுடைய சக்தி வந்துடுமா, திடீர்னு ஒரு பூர்ண கும்பம் தீர்த்தத்துக்குள்ள பெருமாள் சக்தி வந்துடுமான்னு கேட்பீர்கள். அதைத்தான் அந்த மந்திரம் செய்கிறது. அதைத்தான் அர்ச்சக சுவாமிகளுடைய யோகம் பலம் செய்கிறது. அது இருக்க இருக்கத்தான் சாநித்தியன்னு நன்னா இருக்கும். இப்போ எந்த ஒரு சின்ன கல் எடுத்துப்போம், எத்தனையோ கற்கள் கிடக்கின்றன. அந்த கல்லுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லிடுவோமா? அதை மந்திரத்தை சொல்லி அதன்படிக்கு பூஜித்து அதனுடைய ஆராதனத்தை பண்ணி அந்த கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதில் தான் ஆகர்ஷணம் பண்ணி ஆவாகனம் பண்ணியிருந்தார்கள். அந்த தீர்த்தத்தை வைத்து கொண்டு தான் தினப்படி பூஜை நடந்திருக்கு. எல்லா கால பூஜையும் முதல் கால பூஜை அன்னைக்கு, அதாவது முதல் நாள் தொடங்கும் போது காலை உபய வேத பாராயணம் ஆரம்பித்து இதிகாச புராணங்கள் ஆரம்பித்து ஆச்சாரியர்கள் ரித்விக்குகள் எல்லாரையும் வந்தனம் பண்ணி வரவேற்று வரித்து அதெல்லாம் முதல் வேளை நடந்தது. மாலை வேளையில் இருந்து அந்த வேளையிலேருந்து பூஜைகள்லாம் ஆரம்பிக்கும். யஜ்ஞ ரூப ஆராதனம்னு சொல்லுவார்கள். அதில் 2ஆம் நாள்ல இருந்து 2ஆம் வேளை, 3ஆம் வேளை, 4ஆம் வேளை, 5ஆம் வேளை, 6ஆம் வேளை எல்லா பெருமாளும் யாகசாலையில் எழுந்துருளி ஆச்சரியமான ஆராதனை நடக்கும். இதோ பெருமாள் எழுந்துருளி கொண்டிருக்கிறார். சத்ம பிரதட்சணமாக கோயிலை வலம் வருகிறார். ஒரு பக்கம் பெருமாள் வலம் வந்துருக்கார், தாயார் வலம் வருகிறார், ஆழ்வார்கள்லாம் எழுந்துருளுகிறார்கள். ஆனால் கும்பம் அந்தந்த குடத்தோடு இருக்கக்கூடிய தீர்த்தம், அந்தந்த சந்நிதி புரோக்ஷணத்துக்கு வேண்டிய தீர்த்தம் அங்கங்கு சென்றாகி விட்டது. கோபுரத்துக்கு போக வேண்டிய கும்பம் தீர்த்தம் அங்கு சென்று விட்டது. விமானத்துக்கு செல்ல வேண்டியது அங்கு சென்று விட்டது. புஷ்கரணிக்கு போக வேண்டியது அங்கு சென்று விட்டது.
இப்போ புஷ்கரணிக்கு சம்பரோக்ஷணம்னா உள்ள இறங்கி பண்ணுவார்களானால் இல்லை. ஆகமத்தில் அதுக்கெல்லாம் முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கண்ணாடியை காட்டி அந்த கண்ணாடியிலேயே தீர்த்தம் பிரதிபலிக்கும், அதற்குத்தான் சம்பரோக்ஷணம் பண்ணுவார்கள். அதனால ஆகமத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னால் என்ன அழகா நுணுக்கமா ஒரு சின்ன விஷயத்தை கூட விடாமல் எழுதியிருக்கார்கள். இந்த பெருமாள் கேசவ பெருமாள். சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம்னு சொல்லுகிறோம். சாஸ்திரம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது. இன்னதை செய், இன்னதை செய்யாதே. அந்த சாஸ்திரத்தை மீன்பட நமக்கு நல்லது சொல்லக்கூடியது உண்டா? சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி. சாஸ்திரம்னா வேதம் தான், சாஸ்திரம் வேறு இல்லை. நாஸ்தி வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். கேசவ பெருமாள் தான் தெய்வம். க ஈசவ இந்த பெருமாள் இங்கு தோன்றினாரே அழகழகான தலைமுடியோட தோன்றினாராம். திருக்குழல், இந்த பெருமானுடைய குழலழகு என்னரங்க தின்னமுதர் குழலழகர் கண்ணழகர் வாயழகர்னு ஆண்டாளுடைய பாசனம் இல்லையா? அந்த குழலழகத்தான் கேசபாசம், பிரசஸ்த கேசபாசம் கொண்டவர் கேசவ பெருமாள். கிந்த்வயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹ கிளேசநாசனஹ. கிளேசங்கள் நமக்கு இருக்கிற துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவர் கேசவ பெருமாள். கேசிங்கிற அசுரனை முடித்தவர் கேசவ பெருமாள். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூமௌ தஸ்மாத் கேசவநாமவான். கனா பிரம்மாவை குறிக்கும், வான ஈசன் பரமசிவனை குறிக்கும். க ஈசனா வ இந்த ரெண்டு பேரையும் நியமிப்பவர். கா என்பது நான்முக பிரம்மாவையும், ஈச என்பது பரமசிவனாரையும், வா என்று திருமாலையும், இந்த இருவரையுமே தனக்கு பக்தர்களாக கொண்டு நியமிக்கக்கூடியவர். அதனால தான் இந்த பெருமாள் கேசவ பெருமாள்னு பேர் பெற்றார். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார். கேசவான்னு ஒரு தடவை சொன்னால் நம்முடைய அனாதிகால பாபங்களும் தொலைந்து விடுமா. கெடும் இடராயவெல்லாம் நம்முடைய பாபங்களத்தனையும் தொலையும். கேசவா என்ன ஒரு தடவை கேசவான்னு சொல்லு. அது எப்படி? நாம் இத்தனை ஆண்டுகளா பாபத்தை சேர்த்து ஆயிரக்கணக்கான பாபங்கள் சேர்ந்து ஒரு முறை கேசவான்னு சொன்னால் எல்லா பாபமும் தொலைஞ்சு போடுமா? 100 பாபம் பண்ணியிருக்கோம்னால் 100 தடவை கேசவான்னு சொல்ல வேண்டாமான்னு தோணும். தேவையில்லையே. ரொம்ப நாளாக ஒரு குகையில் இருட்டு மண்டி கிடக்கிறது. அந்த இருட்டை ஓட்டணும், விளக்கேற்ற வேண்டும். விளக்க ஒரு நிமிஷம் ஏற்றினாலே 100 ஆண்டு இருட்டு ஓடிப்படும். 100 ஆண்டு இருட்டு இருந்ததுக்காக விளக்க 100 ஆண்டு ஏற்ற வேண்டுமா என்ன? இல்லை. ஒரு நிமிஷம் விளக்கேற்றினாலும் 100 ஆண்டு இருட்டும் ஓடிப்படாதா? அதை போல கேசவான்னு நாம் ஒரு தடவை சொன்னால் எல்லா நாளும் இத்தனை காலமாக சேர்த்து வச்சிருக்கிற பாபங்களத்தனையும் தொலையும். கிந்த்வயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹா கிளேச நாசனஹா. அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய யமதர்மராஜன், தவறு செய்தவர்கள் அங்கு செல்லுகிறோம். கேசவான்னு சொல்கிறவன் அங்கே போகவே வேண்டாங்கிறார். யமதர்மராஜன் ஒருத்தன் நரகத்துக்கு வரான், தப்பு பண்ணிட்டு வரான், தண்டனைக்காக வரான். அவனை பார்த்து கேட்பறான், நீ கீழே பூலோகத்தில் இருக்கும்போது ஒரு தடவை கேசவான்னு சொல்லலையா? அதை சொல்லி ஒரு புஷ்பத்தை பெருமாள் திருவடியில் சேர்த்திருந்தியானா இந்த நரகத்துக்கு வந்து நீயும் கட்டப்பட வேண்டாம், நானும் கட்டப்பட வேண்டாமே, ஏன் துன்பம் கொடுத்தாயின்னு அவரே கேட்பறான். அதனால தான் கிந்த்வயா நார்ச்சிதோ தேவஹா கேசவஹா கிளேச நாசனஹான்னு சொல்லுவார்கள். ஆண்டாள் தன் பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திற. நாராயண பெருமாள் தான் கேசவனை அவதரித்தார். கேசின்னு குதிரை முகத்தில் இருந்த ஒரு அசுரன், அந்த அசுரனை கண்ணன் முடித்தார். அதனால தான் கேசவன் கேசவன் பேரு. அந்த பெருமாள் ஆதிகேசவ பெருமாள். இந்த க்ஷேத்திரமே ஆதிகேசவ க்ஷேத்திரம், சயனகேசவ க்ஷேத்திரம், மயூரபுரி க்ஷேத்திரம். மயூரம்னு சொன்னால் மயில், ஸ்கந்தன் முருகப்பெருமான். அந்த ஸ்கந்தனுடைய மயில் பகவானை குறித்து பிரார்த்தித்து இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்தினபடியால் மயூரபுரி, மயூர நகரம், மயிலாப்பூருங்கிற பேர் வந்தது. இந்த ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் ரொம்பவே ஞானிகளாம். இங்கே இருக்கிறவர்கள் ஆச்சாரசீலர்கள், அனுஷ்டானசீலர்கள், பக்தியில் ரொம்ப உயர்ந்தவர்கள். அதனால தான் திருமங்கையாழ்வார் பாடும்போது விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருவல்லிக்கேணியை பாடினார். அப்போ சொல்லும்போதே ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி. ஒப்பு சொல்ல முடியாத மாதர்கள், பெண் அரசிகள், அவர்கள் வாழக்கூடியதுன்னு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்கார். இங்கு அவதரித்த பேயாழ்வார்
கலியுகத்தில் பிறந்தவரே இல்லை. புராணப்படி பார்த்தால் துவாபர யுகத்தினுடைய கடைசியில் 8,62,901 வருஷம், அந்த வருஷத்துல தான் பேயாழ்வார் அவதரிச்சிருக்கார். முதல் 3 ஆழ்வார்கள், 4வது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வார், இவர்களெல்லாம் துவாபர யுகத்தில் பிறந்தவர்கள். கலியுகத்தில் முதல்ல அவதரித்தவர்னால் நம்மாழ்வார் தான் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில் அவதரித்தார். இப்படி கேசவ பெருமாளுடைய மகாத்மியம். மதுன்னு ஒரு அரக்கன் இருந்தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளையும் அவன் ஓட்டி விட்டுட்டான். அவனால ஸ்தாபிக்கப்பட்டதுனால மதுபுரின்னு ஒரு பேர் இருந்துதான். அதுக்கப்புறம் அந்த ரிஷிகள்லாம் பார்க்கடல்ல போய் பெருமானை பிரார்த்தித்தார்கள். கவலைப்பட வேண்டாம், நான் கேசவ பெருமாளாக மயூரவல்லி நாச்சியாருடைய தோன்ற போகிறேன், அப்போது அரக்கனுடைய பயம் உங்களுக்கு தீரும் என்று பெருமான் சொல்ல, ரிஷிகளெல்லாம் இங்க வந்து கைரவணி கரையில இருந்து தபஸ் பண்றார். அந்த தபஸுக்கு மெச்சித்தான் பெருமாள் தோன்றுகிறார். ஆதிகேசவ பெருமானாய் என்றோ யுக யுகாந்தரங்களுக்கு முன்னால் பகவான் தோற்றினார். தாயார் அப்போதும் பிறக்கவில்லை, பிருகுன்னு மகரிஷி. அந்த பிருகு மகரிஷி பெருமானை சேவிக்க வேணும், தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இங்கே இருந்து கொண்டு தவம் புரிந்தார். பிருகுவுக்கு மகளாக பிறந்து கேசவ பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். அதுதான் இந்த க்ஷேத்திரத்து மயூரவல்லி தாயாருக்கே ஏற்றம். இங்கே கேசவ பெருமாளுக்கு வைபவமா, மயூரவல்லி தாயாருக்கு ஏற்றமானால் உள்ளூர் வாசிகளை கேட்டு பாருங்க. எப்போ ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும்னு பாட்டு இருக்கோ, ஆண்களை காட்டில் இங்கு பெண்களுக்கு தான் ஏற்றம். துவாரகையில கண்ணனை சேவிக்கு போனா பெண்களுக்கு தான் முன்வரிசை, ஆண்கள் எல்லாரும் பின்னாடி போக வேண்டியதுதான். அதை போல மயிலாப்பூர் கேசவ பெருமாள் சன்னதிக்கு வந்தா தாயாருக்கு தான் முன்வரிசை. யாராக இருந்தாலும் வாரந்தோறும் அர்ச்சனை தாயாருக்கு தான் ஓஹோ நடக்கிறது. உற்சவாதிகளெல்லாம் அவளது, ஊரே அவளது. அவள் பார்த்து இந்த சம்பிரோக்ஷணத்தை உபயக்காரர்கள் உள்ளத்திலே புகுந்து நன்னா பண்ண வேணும்னு எல்லார் பக்தர்கள் உள்ளத்திலேயும் புகுந்து ஆச்சரியமா இன்னைக்கு ஈடேற்றி கொண்டிருக்கிறார் அந்த மயூரவல்லி தாயார். பிருகு மகரிஷி, பிருகுவனுடைய மகரிஷி, அந்த மகரிஷிக்கு மகளாக பிறந்தாள். பிறந்து பெருமானை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாள். இது எல்லாமே புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கருட புராணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம், ஸ்கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம், பல புராணங்களிலே இந்த மயூரபுரி மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. கீழே விண்ணப்பிச்சேன். 26 ஹோமகுண்டங்களோட ரொம்ப பெரிய யஜ்ஞசாலை, யாகசாலை. இன்று கடைசி நிறைவு வேளைன்னு சொன்னேன். இதற்கு முன் வேளையில பார்த்தால், அதாவது 8வது வேளை, 4ஆம் நாள் மாலை துருவபேரம் பிம்ப சுத்தி பண்ணுவார்கள். அப்படின்னா எல்லா பெருமாளுக்கும் திருமஞ்சனம் நடக்கும். இந்த யஜ்ஞம், ஆராதனம், ஹோமம் இதெல்லாம் எதுக்கு தெரியுமோ? நடுவில் நிறைய திருப்பணிகள்லாம் நடந்திருக்குன்னு. அப்போ பெருமானுடைய திருமேனிக்கு எத்தனை சிரமம் வந்திருக்கும். தட தட தடான்னு ஏதோ சத்தத்தோட தானே. நம்மளால் பழுது பார்க்குறதுன்னா வெறுமை பண்ணிட முடியுமா? இங்கே தட்டணும், அங்கே தட்டணும், இங்கே ஏறணும், அங்கே இறங்கணும், இதெல்லாம் வெள்ளை அடிக்கணும், போக்குவரத்து எத்தனையோ இருக்கு இல்லையா? அது அத்தனைக்கும் பெருமாள் திருமேனிக்கு அவர் ரொம்ப மென்மையானவர், புஷ்பஹாச சுகுமாரமான திருமேனி. அதனால அவருக்கு ஒரு கட்டம் வந்திருக்கும், சிரமம் வந்திருக்கும். ஆழ்வாரே பாசுரத்தில் சொல்லும்போது, தாளால் உலகமளந்த வசவேகொல், தாளால் உன்னுடைய திருவடியாலே திருவிக்கிரமாவதாரம் பண்ணாயே, அதனால கால்கள் நொந்து போய்விட்டனவா. ராமனாக வடக்கிருந்து தெற்கு நடந்தாயே, அதனால திருவடிகள் வலித்து விட்டனவா. வராகப் பெருமானாக உலகத்தை இடந்தெடுத்தாயே, அதனால உன் திருமேனி நொந்து போயிற்றா. எதனால நீ வெறும படுத்துட்டு இருக்க? நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலே மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. திருவல்லிக்கேணியில மன்னாத பெருமாளா சயனிச்சுட்டு இருக்கார். என்னையாளுடையப்பன்னு திருநாமம். அதை பற்றி தான் இந்த ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை. இந்த பெருமாள்கள் எல்லாரும் ஏன் கடற்கரையில் இருக்கா, நதிக்கரையில் இருக்கார்கள், குளத்தங்கரையில் இருக்கார்கள்? பட்ட ஆயாசம் களைப்பெல்லாம் தீரணும்னால் மாலை பொழுதுல போய் நதி குளத்தங்கரையிலையோ ஆத்தங்கரையிலையோ உள்ள இறங்கி காலை அந்த தண்ணீரில் வைத்து கொண்டு அப்படியே உட்காண்டிருந்தா நாள் முழுக்க பட்ட சிரமமெல்லாம் தீர்ந்து விடாதா? அதை போல இப்போ இந்த கேசவ பெருமாளையும் மயூரவல்லி தாயாரையும் சேவித்தா நமக்குத்தான் சம்சாரத்தில் எத்தனையோ தொல்லைகள், கொன்னு உயிருண்ணும் விஷாதி பகை பசி தீயனவெல்லாம் நின்னி உலகில் கடிவான் நேமிப்பிரான் தமர் போந்தார். அந்த வியாதியெல்லாம் எப்போ போகும்? தொந்தரவெல்லாம் நீங்கணும். எத்தனையோ சனி பெயர்ச்சிங்கிறா, குரு பெயர்ச்சிங்கிறா, செவ்வாங்கிறா, புதன்கிறா, 7ஆம் இடம்ங்கிறா, 8ஆம் இடம்ங்கிறா, எத்தனையோ சிரமங்கள் இல்லையா? ஆனால் இந்த இத்தனை கிரகங்களையும் தாண்டி நிற்கக்கூடிய கிரகமாறு அழகிய மணவாளனாய் கேசவனாய் மயூரவல்லி தாயாரோடு இருக்கிற பெருமாள். அவர் அனுகிரகத்தை பெற்றோம், அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில புரோக்ஷித்து பெற்றுக்கொண்டோம். இத்தனை பெருமாளுக்கும் சக்தியை புனகா ஆவாகனம் பண்ண தீர்த்தம். அந்த தீர்த்தம் அந்த சம்பிரோக்ஷணம் பண்ண கையோட தான் நம்ம எல்லாருக்கும் புரோக்ஷிப்பார்கள். அப்படின்னா அதனால எவ்வளவு பெருமை. ஆழ்வார் பெரியாழ்வார் பாடும்போது
உடுத்து களைந்த நின் பீதகவாட யுடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம்னு பாடினார். அவன் கொடுத்த பிரசாதம் புஷ்பத்தை சூடிக்கிறோம், அவருடைய தீர்த்த பிரசாதத்தை வாங்கிக்கிறோம், அவருடைய அன்ன பிரசாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், அவர் உடுத்து களைந்த ஆடையை உடுத்து கொள்கிறோம். அப்படின்னா தானே பக்தனுக்கு ஒரு பெருமை. இதெல்லாம் நடத்துறதுக்காகத்தான் இந்த சம்பிரோக்ஷணம் 9 வேளைகள். இதில் 8வது வேளை எல்லா துருவ பேரங்களுக்கும் பிம்பசுத்தி நடைபெறும். அப்புறம் 3 அதிவாசம், அதிவாசத்திரயம்னு சொல்லுவார்கள். அப்படின்னா பெருமானே பாலிலே சயனிக்க வைத்து, தண்ணீரிலே சயனிக்க வைத்து, பஞ்சகவ்யத்திலே சயனிக்க வைத்து, இதனாலெல்லாம் அவர் திருமேனிக்கு மறுபடியும் சுத்தி. இத்தனை நாள் எங்கே போயிருந்ததுனால் எழுதப்பட்ட படத்தில் இருந்ததே. பாலாலயம் பண்ணும்போதே அந்த பெருமானுடைய சக்தி அத்தனையும் எழுதப்பட்ட சித்திரத்தில் வந்தது. இப்போதான் கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி அந்த கும்ப தீர்த்தத்தை திரும்ப கொண்டு போய் புரோக்ஷித்தால் அப்போதான் அந்த சக்தி திரும்ப அவரிடத்திலே போய்டுறது. அதனால் க்ஷீர ஜல பஞ்சகவ்யம் அதிவாசத்திரயம், அப்புறம் நவகலச ஸ்னபனம், 9 கலசங்களை வைத்து பால் தயிர் தேன் சந்தனம் இந்த மாதிரி 9 திரவியங்களை கொண்டு ஸ்தாபனம் பண்ணுவார்கள், ஸ்னபனம் பண்ணுவார்கள். அப்புறம் சதுர்தச கலச ஸ்னபனம், 14 கலசங்களிலே முழுக்க தீர்த்தத்தை நிறைத்து அதனாலேயே மேற்கொண்டு நிறைய யஜ்ஞரூப ஆராதனம். அப்புறம் மகாசாந்தி, ஒரு ஹோம குண்டத்தில் முதல் நாள்லேருந்தே நித்தியப்படி ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பா. அதுதான் பிரதான குண்டம். அந்த ஹோம குண்டத்தில் மகாசாந்திக்காக எல்லா இடத்துலையும் சாந்தி ஏற்பட வேண்டும், இந்த கிராமம் ரட்சிக்க வேண்டும், லோகங்களெல்லாம் காக்கப்பட வேண்டும், அந்தந்த கோவிலில் பண்ணுற கைங்கரிபரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹாரத்தி காட்டுறா இல்லையா, பகவானுக்கு ஹாரத்தி காட்டும் போது ஒரு தடவை ஹாரத்தி காட்டுவா, 2 தரம் ஹாரத்தி காட்டுவா, 3ஆம் தரம் ஒரு சுத்துவா. முதல் தரம் அந்த பெருமானுடைய நெற்றி மூக்களவுக்கு ஹாரத்தி காட்டும் போது லோகம் க்ஷேமமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. 2வது தடவை கிராமம், அந்த அந்த தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஊர், அந்த ஊர் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக. 3ஆம் தர அந்த கோவில் கைங்கரிபரர்கள் உபயக்காரர்கள் நிர்வாகஸ்தர்கள் அவர்களெல்லாம் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக. இந்த மூலம் ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் எழுதி வச்சிருக்கா. எதுக்காக முதல் தர ஹாரத்தி, எதுக்கு 2ஆம் தர ஹாரத்தி, எதுக்கு 3ஆம் தர ஹாரத்தி. நம்ம பெருமாள்கிட்ட தீர்த்தம் வாங்கிக்கிறோம், 1 தரம் 2 தரம் 3, கூட்டமாக இருந்தால் 1 தரம் தான் கிடைக்கும்னு வச்சுங்க. கூட்டம் இல்லைன்னா 3 தரம் கிடைக்க போகிறது. என்னென்ன சுத்தி ஏற்படணும்? சரீரம் சுத்தமாகணும், வெளி அழுக்கெல்லாம் தொலைய வேண்டும், சரீரத்துக்கு சுத்தி ஏற்படணும், 1 தரம் வாங்கிக்கிறோம். மனசு சுத்தி, வெளியில் போட்டு தேய்ச்சோம்னா அழுக்கு போயிடும், மனசில் என்ன தேய்ச்சா அழுக்க போக்க முடியும்? மனசுத்திக்காக 2ஆம் தரம் வாங்கிக்கிறோம். ஆத்ம சுத்தி, மனசை காட்டில் இன்னும் உயர்ந்தவர் நான்கிற ஆத்மா, அந்த ஆத்மா சுத்தி அடையணும். இந்த போல 3 தரம் சாந்தி சாந்தி சாந்தி, பொலிக பொலிக பொலிக, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. வேதமாக இருக்கட்டும், தமிழ் வேதமாக இருக்கட்டும், 3 தடவை சொல்கிறதா. ஏன்னா இந்த சம்பிரதாயமே தத்துவத்திரய சம்பிரதாயம், ரகசியத்திரய சம்பிரதாயம், பதத்திரயம், அக்ஷரத்திரயம், மண்டபத்திரயம், இப்படி ஒவ்வொன்றுமே மும்மூணா இருக்கக்கூடிய சம்பிரதாயம். சுவாமி ராமானுஜர் தம் கையில் திருதண்டத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள்னு 3 சொல்றதுக்காக. ஆக பெருமாள், தாயார், அவர் வழி வந்த ஆழ்வார்கள், பேயாழ்வாருடைய திருவடிகளையே பற்றி இருக்கக்கூடிய எம்பெருமானார், எம்பெருமானாருடைய புனர் அவதாரமாக கொண்டாடப்படுகிற சுவாமி மணவாள மாமுனிகள், இத்தனை பேரோட சேர்ந்து இந்த சம்பிரோக்ஷணம் எவ்வளவு அழகா நடக்கிறது. மகாசாந்தின்னு சொல்லியிருந்தேனே, அந்த ஹோம குண்டத்தில் 5 நாட்களும் ஹோமம் பண்ணப்பட்டு கடைசியில் பூர்ணாகுதியாகி, அதாவது 4வது நாள் மாலை அந்த ஹோம குண்டத்தில் பூர்ணாகுதியாகி கும்பம் எழுந்துருளை பண்ணி கொண்டு எல்லா பிம்பத்துக்கும் அந்த 8வது வேளையிலேயே புரோக்ஷணம் பண்ணுவார்கள். அப்புறம் மகாசாந்தி திருமஞ்சனம் நடக்கும். உற்சவருக்கு சயனாதிவாசம், அந்த உற்சவர் சயனித்துக் கொள்வார். அந்த சமயத்தில் எல்லா திக்கில் இருக்கக்கூடிய தேவதைகளை ஆவாகனம் பண்ணுவார். அவர்களை கூட்டு புஷ்பத்தை சேர்த்து அர்ச்சனை பண்ணி அந்த தேவதைகளெல்லாம் வந்திருந்து தான் இந்த சம்பிரோக்ஷணத்தை நடத்தி கொடுக்க வேண்டும். சர்வ தேவதா ஆவாகனம், எல்லா தேவதைகளுக்கும் அர்ச்சனை நடக்கும். அதுக்கப்புறம் எல்லா மூர்த்திகளுக்கும் ரக்ஷாபந்தனம். ரக்ஷாபந்தனம்னா கல்யாணமாகச்சேவே காப்பு நான் கட்ட கனாக்கண்டேன் தோழினான்னு போச்சோம். பெண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கு போகிறான்னா கையில் காப்பு கட்டி கொள்வார்களா? அதை போல பெருமான் ஒரு பெரிய தீட்சை எடுத்துக்கிறார். இந்த கிராமத்தை ரட்சிக்க போகிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஆனால் பகவான் இவ்வளோ பெரிய உற்சவத்தை நடத்துகிறார்னால் லோகத்தையே ரட்சிக்கிறதுக்காக, கிராமத்தை ரட்சிக்கிறதுக்காக, அந்தந்த நிர்வாகஸ்தர்களை ரட்சிக்கிறதுக்காக. அதுக்கு தான் கையில் காப்பு கட்டி கொள்ளுகிறார், ரக்ஷாபந்தனம். அதுக்கப்புறம் பிரதான ஹோமம் நடக்கும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நேற்று மாலை நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பிரதான ஹோமம் நடக்கும், பூர்ணாகுதி ஆயிடும். அப்புறம் இன்னைக்கு காலை விஸ்வரூபம். ஏன்னா பெருமாள் நேற்றுக்கு சயனாதி வாசத்தில் இருந்தாரா, எப்போ சயனித்து கொண்டு இருந்தாரோ
அப்போ சுப்பிரபாதமாகி கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானை துயில் எழுப்ப வேண்டும். கார்த்தால விஸ்வரூபாருது, சுப்பிரபாதம் பாடப்படுகிறது. அதுக்கப்புறம் கும்பத்துக்கு ஆராதனமாகும், உக்த ஹோமமாகும், மகாபூர்ணாகுதி ஹோமமாகும். இவை இத்தனையும் நடக்கும். மகாபூர்ணாகுதி ஆகி அந்த சமயத்தில் தான் காலை 6 மணி ஆச்சு. இது எல்லாத்துக்குமே முதல் நாள்ல இருந்தே உபய வேத பாராயணம், வேத பாராயணம், திவ்ய பிரபந்த பாராயணம், இதிகாச புராண பட்டனம், ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள், ஸ்ரீராமாயண கிரந்தம், ஸ்ரீவிஷ்ணு புராணம், ஸ்ரீபாஷ்யம், இது எல்லாத்துக்கும் பட்டனமாகும். அதெல்லாம் பூர்த்தி நடக்க போகிறது இப்போது தான். முதல் 1000, 2வது 1000, 3வது 1000, இயற்பா 4வது 1000 எல்லா பாசுரங்களும் முடிந்து ராமானுஷனுத்தந்தாதி உபதேசரத்தினமாலை பாராயணமும் முடிந்து இந்த அத்தியனெல்லாம் ஆன பிற்பாடு, மகாசம்பிரோக்ஷணம் ஆன பிற்பாடு தான் சாத்துமுறை ஆகும். இதுதான் கிரமம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த வரிசையிலே கும்பத்தில் ஆவாகனம் பண்ணி கும்பங்களெல்லாம் சத்ம பிரதட்சணம் பண்ணி மேலே ஏறுறதை பார்த்தீர்கள். அதனால் இன்னைக்கார்த்தால விஸ்வரூபம், அடுத்தது கும்ப ஆராதனம், உக்த ஹோமமாகி மகாபூர்ணாகுதி நடந்தது. அப்புறம் உற்சவ மூர்த்திகளெல்லாம் கும்பத்தோட சேர்ந்து சத்மம்ங்கிற இந்த கோவிலை முழுக்க பிரதட்சணம் வருகிறார்கள். அந்தந்த சன்னதிக்கு அந்தந்த பெருமாளோட அந்தந்த கும்பம் போயிடும். இங்கே ராமர் என்ன ஆச்சரியமாக எழுந்துருள் இருக்கிறார் தெரியுமோ? ஏற்கனவே சொன்னேனே, பிருகு மகரிஷிக்கு மகாலட்சுமி குமாரத்தியாக அவதரித்தாள், மயூரவல்லியாக. அதை போல இங்கே இருக்கிற ரிஷிகளெல்லாம் மதுங்கிற அரக்கன் கொடுக்கிற தொல்லை தாங்க முடியலேன்னு பெருமாளை கேட்க, அவசியம் நான் வரேன், கேசவ பெருமாளாக பிறப்பேன், அப்போது அரக்கர்களுடைய தொல்லையை தீர்ப்பேன். மகதாக்வயர்னு பேர் பெற்ற பேயாழ்வார் அங்கே தான் அவதரிக்க போகிறார். நம் அனுகிரகத்தாலேயே 3ஆம் திருவந்தாதி பிறந்து உலகம் முழுக்க ஆழ்வார் அருள் நடக்கப் போகிறது. திருமிஷி ஆழ்வார் 4வது ஆழ்வார். அவர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து பேயாழ்வாருடைய திருவடிகளை பற்றி அவரால் திருத்தப்பட்டு அவருடைய உபதேசத்தை பெற்றுத்தான் 4700 வருஷம். திருமிஷியாழ்வார் இந்த பூமண்டலத்தில் இருந்தது 4700 வருஷம். யார் அனுகிரகத்தாலே, யாருடைய யோகத்தாலே? பேயாழ்வார் அனுகிரகத்தாலே. எங்கும் தீர்த்தகராமிர் திரிந்துன்னு சொல்லுவார்கள். ஆழ்வார்கள் எல்லாரும் தங்களுக்குன்னு நினைக்காதவர்கள், தன்னலமற்றவர்கள், பிறர் நலத்தையே பேணினவர்கள். ஒரு மழை மேகம், மேகம் இருக்கு, நாம இருக்கிற இடத்துக்கு மேகம் வந்து மழையை கொட்டுறதா, அல்லது நாம மேகம் இருக்கிற இடத்துக்கு போறோமா? மேகம்தான் நம்ம இடத்தை தேடி வரும். அதை போலத்தான் இந்த ஆழ்வார்கள் ஊர் ஊரா போவார்கள். கிராமீக ராத்திரம், ஒரு நாள் ராத்திரி ஒரு கிராமத்தில் தங்கினா அடுத்த நாள் அங்கே இருக்க மாட்டார்கள். அடுத்த நாள் இடம் மாறிடுவா, அடுத்த நாள் இடம் மாறிடுவா. ஏன்னா ஒரே கிராமத்தில் 2 நாள் இருந்தால் ஏதான உறவு பிடிச்சுன்னு விடுமா. இது எதுக்கு? நமக்கு உறவே வேண்டாம், பகவான் ஒத்தந்தான் உறவுன்னு வந்திருக்கோம். அப்படி இருந்துச்சு ஒரு இடத்துல தங்குவார்களா? அப்படி போய்கொண்டே இருக்கும்போது தான் திருக்கோவலூர்ங்கிற க்ஷேத்திரம். அங்கே போய் சேர்ந்து இடைகழி மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் உள்ளே போனார். நான் இப்போ திருக்கோவலூர் சரித்திரம் சொல்லிட்டு இருக்கேன். திருக்கோவலூரில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் போய் படுத்துனுட்டார். வெளியில் ஒரே மழை, உள்ளே போனால் ஒரே இருட்டு. இடகழி ரேழியில் போய் படுத்துனுட்டார். ஆரோ 2வது ஆழ்வார் கதவை தட்டுறார். கதவை திறந்தார். 2 பேர் படுக்கிறதுக்கு இடமில்லை. 2 பேரும் சேர்ந்து அமர்ந்தார்கள். 3வது ஆழ்வார் நம்ம பேயாழ்வார் போய் கதவை தட்டினார். 3 பேரும் அமர்றதுக்கு கூட இடம் இல்லை, நின்றுட்டார்கள். ஒருத்தர் சயனிக்கலாம், படுக்கலாம், 2 இருக்கலாம், 3 நிற்கலாம். பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் 3 பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரே இருட்டு. ஆனால் யாரோ 10 பேர் இங்கேயும் வந்து அப்படி இப்படி இடிக்கிறாப்புல இருக்கு. நம்ம யாருக்கும் கதவை திறக்கலையே, யார் 10 பேர் வந்தாப்புல இருக்குன்னு அவர்களுக்கு ஒரே சந்தேகம். விளக்கேற்றி பார்த்துடுவோம், விளக்கை ஏற்றினா தான் தெரியும். அதனால தான் முதல் ஆழ்வார் ஏற்றினார். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையன் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி அந்நெறித்த திருவிளக்கு. ஒரு பக்கம் வேதத்தினுடைய அர்த்தம், இன்னொரு பக்கம் நம்முடைய தமிழ் மொழி. இந்த 2ஐயும் சேர்த்தார். ஒரு திரி போட்டு விளக்கேற்றினா சுமாராக எரியும். 2 திரியை பிரித்து நன்னா விளக்கேற்றினா ரொம்ப நன்னா திகு திகுன்னு எரியும். அதை போல வடமொழி வேதாந்தத்தின் அர்த்தம், தென்மொழியாகிற தமிழ், இந்த 2ஐயும் சேர்த்து முதல் ஆழ்வார் விளக்கேற்றினார். முதல் திருவந்தாதின்னு 100 பாசுரங்கள். அதுக்கப்புறம் 2வது ஆழ்வார் இது போராது, இன்னொரு விளக்கேற்றுவோம். அவர் தான் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகான்னு ஏற்றினார். இவர் 2 பேர் ஏற்றின உடனே இறைவனை காணும் இதயத்து இருள்கட. வெளியில் இருக்கிற இருட்டெல்லாம் தொலைஞ்சுது, உள்ள இருக்கிற இருட்டெல்லாம் போச்சு. வெளியிருட்டு உள்ளிருட்டு 2 மகன்றால் பரம்பொருளை கண்டுவிட வேண்டியதுதானே. அதனால தான் 3வது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். இப்படி இறைவனை காணும் இதய திருள்கட ஞானமென்னும் சுடர் விளக்கேற்றிய நம் பூதத் திருவடி தாள்கள். 2வது ஆழ்வாரும் விளக்கேற்றினார். அப்புறம் 3வது ஆழ்வார் மன்னிய பேரிருள் மாண்டவன் கோவலுள் மாமலராள் தன்னோடு மாயனை கண்டமகாட்டும் தமிழ்த்தலைவன்.
பேயாழ்வாருக்கு சிறப்பு பேர் என்ன தெரியுமோ? தமிழ் தலைவன். இந்த தமிழ் முத்தமிழ், இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழையும் வளர்த்து கொடுத்த வள்ளல்னா பேயாழ்வார்னு சொல்ல வேண்டும். அந்த பேயாழ்வாருடைய திருவடி நிலைகள், பேயாழ்வாரை தன் தலையால தரித்தவர்னா சுவாமி ராமானுஜர். சொல்லார் தமிழொரு 3 சுருதிகள் 4 எல்லையில்லா வரணரி யாவும் தெரிந்தவனி ராமானுஜன்னு கொண்டாடுவர். தமிழொரு 3ன்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அதில் தான் ராமானுஜர் எவ்வளவு விஷயங்களை வளர்த்து விட்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு கோவில் எடுத்துட்டா 2 வேதங்களும் சமமாக பாடப்படுகின்றன. தமிழ் வேதம் ஆழ்வார்களுடைய 4000 பாசுரம், சம்ஸ்கிருத வேதம் ருக்கு யஜுசு சாமம் அதர்வம். பெருமாள் ஒரு புறப்பாடு கண்டுள்ளார்னால் முன்னால் தமிழ் வேதம் ஆழ்வார்கள் பாசுரங்கள் கோட்டி போகும். அந்த பெருமானுடைய பின்னழக சேவித்து கொண்டே வேத பாராயணம் சம்ஸ்கிருத வேதத்தினுடைய கோட்டி வரும். அந்த உபய வேத பாராயணம் நடந்து அந்த பாராயணத்தை இப்போ கும்ப புறப்பாடாச்சு, பெருமாள் சத்ம பிரதட்சணம் பண்ணுறாருனா கூடவே பாராயணம் உண்டு. வைகானச ஆகமத்திலேயே எத்தனை வேத சூக்தங்கள் இடம் பிடித்திருக்கின்றன. அந்த சூக்தங்கள் எல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கார். அப்போ கும்பங்கள் எல்லாம் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டது. இப்படி நான் திருக்கோவிலூர் சரித்திரம் சொன்னேனே, 3வது ஆழ்வார் 3ஆம் திருவந்தாதி பாடினார். எல்லா இருட்டும் விலகித்து பெருமாள் பளிச்சுன்னு தெரிகிறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமறுக்க நனிரமும் கண்டேன். பெருமாளை சேவிச்சேன். அதுக்கு முன்னாடி அவன் திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சியாரை சேவித்தேன். வலக்கையில் இருக்கும் சக்கராயுதம், இடக்கையில் இருக்கும் சங்கம் எல்லாரையும் சேவித்து விட்டேன். இன்றே நன்னாள், இன்றியாம் வந்தோம் இறங்கு. எங்களுக்கு இன்னைக்கு தான் வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நீ ரொம்ப நாளாக ஆதிகேசவனாக காத்து கொண்டிருக்கிறாய். வந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. இப்போ இன்னைக்கு காலை உற்சவ மூர்த்திகளெல்லாம் கும்ப சத்ம பிரதட்சணம் பண்ணி அந்தந்த சன்னதிக்கு பெருமாளுடைய கும்பத்தோடு போய் சேர்ந்துருவார்கள். அதே போல் விமானத்துக்கு வேண்டிய கும்பம், கோபுரத்துக்கு வேண்டிய கும்பம், புஷ்கரணிக்கு வேண்டிய கும்பம் ஒரே சமயத்தில் எல்லா இடத்துக்கும் போவார்கள். இனிமே மகா சம்பரோக்ஷணம் நடைபெற வேண்டும். அதற்கு தான் இப்போ மேல் விமானம், அந்த பிரதான விமானத்துக்கு ஆராதனம் பண்ணி அந்த விமானத்துக்கு வேண்டிய உபசாரம் பூஜையெல்லாம் பண்ணி தயார் பண்ணிருக்கார்கள். பெருமான் ஏற்கனவே இந்த பெரிய கோவிலில் தான் எழுந்துருளி இருந்தார். தன்னுடைய சக்தியெல்லாம் சித்திர ரூபத்தில் வச்சுவிட்டார். நடுவில் ஒரு 10 மாதம் 12 மாதம் 15 மாதம் திருப்பணி நடக்கும். அந்த திருப்பணி நடந்து திரும்ப சம்பரோக்ஷணம் நடக்கும். அப்போ அவரை திரும்ப கூப்பிடணுமா இல்லையா? தம் வீட்டை நாம் சுத்தம் பண்ணணும், நம்ம வீட்டில் போனது வந்ததெல்லாம் பூசணும், சரிப்படுத்தணும். அப்போ நாம் கொஞ்சம் விலகி இருந்தால் தானே பண்ணுவா. அப்போ தான் வெள்ளை அடிக்க முடியும், அப்போ தான் ஒட்ட முடியும், பூச முடியும். அதை போல் இந்த கோவிலெல்லாம் பண்ணி எடுத்து அது வரைக்கும் பெருமான் ஒரு சின்ன இடத்துல விலகி இருக்கிறார். எல்லாருக்கும் சேவை கொடுத்துட்டுருப்பார். எல்லாம் உண்டு, புறப்பாடு மட்டும்தான் நடக்காது. பாக்கி எல்லா திருவாராதனம், பிரசாதம், போக்குவரத்து எல்லாம் நடந்திருக்கும். இப்போ திரும்ப பழுது பார்த்து ஆயிடுத்து, திருப்பணி முடிந்து விட்டது. இனிமே திரும்ப தன் ஸ்தானத்துக்கு அவர் வந்து சேரணும் இல்லையா? அவர் இன்னொரு ஸ்தானத்தில் இருந்தார். அப்படின்னா இன்னொரு பிம்பத்தில் ஆவாகனம் பண்ணி எழுந்துருளி இருந்தார். அங்கிருந்து திரும்ப தன் ஸ்தானத்துக்கு வந்தாக வேண்டும். அப்படியெல்லாம் போயிட்டு வருவாரா சுவாமி? நாள் உண்டே. அதுக்கு தான் ஆகமம் சொல்லப்பட்டிருக்கு, மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, யோகம், ஆராதன கிரமம் எல்லாம். ஒரு லௌகிக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அதை நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு சின்ன காகிதத்தை எடுத்துக்கிறோம். 500 ரூபா அப்படின்னு அரசாங்கத்திலேருந்து அச்சடித்து கொடுக்குறா. அந்த காகிதம் 500 ரூபா மதிப்பாயிடுறதா இல்லையா? 2000ன்னு அச்சடித்து கொடுத்தா ஆயிடுத்தா இல்லையா? அதை போல தானே 10 ரூபான்னு ஒரு அச்சடிக்கிறா. அதே காகிதம், அந்த காகிதத்தில் 10 நடிச்சா 10 ரூபா, 50 நடிச்சா 50 ரூபா, 100 நடிச்சா 100 ரூபா. அது எப்படி அந்த 100 ரூபா கொடுத்தா விலைக்கு பொருள் வாங்க முடியறதே? நானும் நீங்களும் காகிதம் வச்சிருந்தா கொடுப்பாளா? அதே மாதிரி அந்த அரசாங்கம் அதை அந்த இடத்துல முத்திரை குத்தச்சே ஏதோ ஒன்று பண்ணவே தானே அந்த சிறப்பு கிடைக்கிறது. அதே போல இந்த கும்பத்தில் அந்த தீர்த்தத்தை மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணிவிட்டா நான் அந்த சக்தியோடு அதில் இருக்கேன்னு பெருமாள் சொல்றார். அதை போல திரும்ப அந்த படத்தில் ஆவாகனம் பண்ணாலோ, திரும்ப மூர்த்தியில் ஆவாகனம் பண்ணாலோ நான் அந்த சக்தியோடு இருக்கிறேன் என்று சொன்னதுனால தான் இந்த இத்தனை பெருமகளுமே. அப்படி ஆழ்வார்களிலே பேயாழ்வார் அவதாரம் செய்த இந்த மயிலாப்பூர் கடைசி வேளையில் மகா சம்பரோக்ஷணம் நடக்க இருக்கிறது. மேலே கும்பம் போய் அங்கே வேண்டிய ஏற்பாடெல்லாம் நடக்கும். அதே சமயம் கீழே அந்தந்த பெருமானுடைய மூர்த்திகள் எழுந்துருளிருக்கிறாளோ இல்லையோ, மூலமூர்த்தி எழுந்துருளிருக்கார். இங்கே ராமர் எழுந்துருளிருக்கார். ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஹனுமான். ஹனுமானுக்கு தனி சன்னதி. ரொம்ப ஆச்சரியமான கண்ணாடி அறை. கண்ணாடி அறைன்னா பிரம்மோத்சவம் நடந்ததுன்னா ராத்திரி பெருமாள் கண்ணாடி அறைக்கு எழுந்துருடுவார். அவர் தன்னையே 64 விதமாக பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தா ஒரு 64 பிம்பம், இந்த பக்கம் பார்த்தா 64 பிம்பம். நமக்கே ஓ இப்படியெல்லாம் இருக்குமான்னு தோணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பெருமான் நடுவில் எழுந்துருளி இருக்கிறார்னால் அவருடைய அம்சமாக, அவருடைய சரீரமாக, அவருடைய ஒரு துளியாகத்தான் இத்தனை பேரும் நாம இருக்கும். ஜெகத் சர்வம் சரீரம் தேன்னு ராமாயணம் சொல்லுகிறது. இதோ பார்த்தீர்களா?
சொல்ல வேண்டிய மந்திரங்களை சொல்லி அந்த கும்ப தீர்த்தத்திலேருந்து புரோக்ஷணம் பண்ண போறா. புரோக்ஷணம்னு ஒன்று, அவோக்ஷணம்னு ஒன்று, அபிஷேகம்னு உண்டு. இதை கும்பாபிஷேகம்னு சொல்லணுமா சம்பிரோக்ஷணம்னு சொல்லணுமா? ரெண்டுமே பத்திரிகையில் பார்த்துருக்கோமே சுவாமி. மகா கும்பாபிஷேகம்னு பார்த்துருக்கோம், மகா சம்பிரோக்ஷணம்னு பார்த்துருக்கோமே. என்னால் இது கும்பாபிஷேகம் சம்பிரோக்ஷணம். கும்பத்தில் இருக்கிற தீர்த்தத்தை முழுக்க பெருமாள் திருமேனியிலே சேர்த்து அபிஷேகம் பண்ணா அதை கும்பாபிஷேகம்னு சொல்லணும். ஆனால் வைணவ கோவில்கள் அப்படி பண்ணுவதில்லை. சம்பிரோக்ஷணம் அப்படின்னா அந்த தீர்த்தத்தை தெளிப்பார்கள். அதனால தான் இதை சம்பிரோக்ஷணம்னு சொல்கிறா. கும்பாபிஷேகம்னு சொன்னால் கும்ப தீர்த்தத்தை வச்சு அபிஷேகம் பண்ணணும். சம்பிரோக்ஷணம் பண்ணால் அபிஷேகம் பண்ண மாட்டா, அந்த தீர்த்தத்தை புரோக்ஷிப்பார்கள். அதனால சம்பிரோக்ஷணம். இதுக்கு நடுவில் இன்னொன்று நூத்தன பிம்ப பிரதிஷ்டைன்னு உண்டு. அப்படின்னா புதுசாகவே திருமேனி எழுந்தருளப்படும், விக்கிரகமே புதுசு. இப்போ இந்த பெருமாள் இவர் புதிய இல்லை, ரொம்ப பழைய பெருமாள். பேயாழ்வார் எப்போ அவதரித்தார்? எப்போ திராபதேகத்தினுடைய கடைசி. அவர் அனுகிரகிக்கிறதுக்காக கேசவ பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார். அன்னிலே இருந்து இருக்காருன்னு இவர் புதிய பெருமாள் இல்லையே. அந்த பெருமாளுக்கு கீழே அவர் பீட்டத்தோட அதனுடைய கூரான முனையோட எழுந்தருளி இருக்கிறாரா. அந்த பீட்டத்தில் அஷ்டபந்தனம்னு பண்ணுவா, அதைத்தான் ஜட்டிபந்தனம்னு சொல்வார்கள். அவர் அசையாமல் நிற்கணுமே. அது மெதுவாக ஜலம் பட்டு தேன் பட்டு பால் பட்டு நித்தியப்படி திருமஞ்சனம் நடக்க நடக்க மெதுவாக அதெல்லாம் கிளமாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இத்து போயிடும். அது எப்போ இத்து போயிடுத்தோ அப்போ சம்பிரோக்ஷணம் பண்ணிடு, அப்போ தான் அஷ்டபந்தனம் பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நாம் ஏதோ வழக்கத்தில் 12 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் 6 ஆண்டுகள்னு சொல்லலாமே தவிர எப்போ தேவை ஏற்படும் அந்த ஜட்டிபந்தனம் கொஞ்சம் விடுறது, அஷ்டபந்தத்தில் பழுது பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு அந்த சமயத்தில் பண்ணிடுவார்கள். ஜட்டிபந்தனம்னா பெருமாளுடைய திருவடி பத்மாசனம், அந்த பீட்டத்தில் அவர் கெட்டியாக இருக்கார் இல்லையா, அதுக்கு நிறைய திரவியங்கள்லாம் சேர்த்து தான் பண்ணுவார். அந்த அஷ்டபந்தனம் 8 திரவியம் சேர்த்து அது பண்ணப்படுறது. அதனால தான் அஷ்டபந்தனம்னா கட்டி வைக்கிறது. அஷ்டபந்தனம்னா 8 திரவியங்களை கொண்டு கட்டி வைக்கிறது. ஜீர்ண உத்தாரணம், ஜீர்ணம்னா ஜீர்ணமாக போகிறதுங்கிறது பழுதுபடுறது, உத்தாரணம்னா அதை சரிப்படுத்துறது. பழுதை சரிப்படுத்துதல், பழுது பார்த்தல், அஷ்டபந்தனத்தை சரிப்படுத்துதல், பழுது பார்த்தல், அஷ்டபந்தன ஜீர்ணோத்தாரண மகாசம்பிரோக்ஷணம். அதனால தான் இந்த பேர் ஏற்பட்டது. அப்போ கும்பாபிஷேகம்னு சொல்லுவார்கள், இல்லை ஜீர்ணோத்தாரண சம்பிரோக்ஷணம்னு சொல்லுவார்கள். அது அந்தந்த ஆகம முறைப்படி பேசப்படுகிறது. இதோ கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை மீண்டும் விமானத்தின் பேரில் புரோக்ஷித்து சக்தியெல்லாம் திரும்ப ஆவாகனம் பண்ணப்படுறது. ஒரு கோவில்னு எடுத்துக்கொண்டால் அந்த கோவில் பெருமாளினுடைய விமானம், ராஜகோபுரம், புஷ்கரணி, அதை போல ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு மரம் இருக்கும், அந்த ஸ்தல விருத்தம், மேலே இருக்கக்கூடிய விமானம், ராஜகோபுரம், இதெல்லாம் பெருமானுடைய திருமேனியின் அங்கமாகவே கொள்ள வேண்டும். இது ஏதோ தனி விமானம் நினைக்கக்கூடாது. அந்த விமானத்து பெருமாளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமோ அதே மதிப்பு மரியாதையை அந்த விமானத்துக்கு கொடுக்கணும், அதே மதிப்பு மரியாதையும் ராஜகோபுரத்துக்கு கொடுக்கணும், அதே மதிப்பு மரியாதையும் புஷ்கரணிக்கு கொடுக்க வேண்டும். இந்த சந்திர புஷ்கரணி ஹரசாபத்தை தீர்த்த புஷ்கரணி. அதை போல நமக்கு இருக்கக்கூடிய எங்கள் மேல் சாபம் இழிந்து என் ஆண்டாள் பிரார்த்தித்தபடிக்கு கேசவ பெருமாளுடைய கட்டாட்சம் இந்த நன்னாளில் இதோ மகாசம்பிரோக்ஷணம் நடக்கும் வேளையில் எல்லாருக்கும் கிட்டட்டும்னு பிரார்த்தித்து கொள்வோம். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன்முடி மேல் தான் கண்டுன்னு ஆழ்வாருடைய போஷனம். தீர்த்தனுக்கத்தபின் மத்தோர் சரணில்லை என்னெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோபன். அதோ கும்பத்திலேருந்து தீர்த்த புரோக்ஷணம் நடந்தது. இதெல்லாம் மேலே விமானத்தின் மேலே நடக்கிறது. இதே சமயத்தில் கீழே இருக்கக்கூடிய எல்லா பெருமாளுக்கும் ஜீவ கலாநியாசம்னு பண்ணுவார்கள். அப்படின்னா கலாங்கிறது ஒரு பகுதி, 64 பகுதிகளாக பெருமானுடைய திருமேனியை பிரித்து அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக திரும்ப ஆவாகனம் பண்ணுவாள். ஒவ்வொரு பகுதியாக ஆக்கர்ஷணம் பண்ணி படத்தில் இருந்திருக்கும். அந்த படத்திலேருந்து இப்போ கும்பதீர்த்தத்துக்கு வந்து கும்பதீர்த்தத்திலேருந்து திரும்ப பெருமானுடைய திருமேனிக்கு போயிடும். இதைத்தான் ஜீவ கலா நியாசம்னு சொல்லுவார்கள். 64 கலையை ஆவாகனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இதெல்லாம் கீழே நடந்துகிட்டே இருக்கும். மேலே விமானத்துக்கு புரோக்ஷணம் நடந்துகிட்டே இருக்கும், கீழே ஜீவ கலாநியாசம் நடந்துகிட்டே இருக்கும். இதற்கு அப்புறம் தான் பெரிய திருவாராதனம் நடக்கும். ஆராதனத்திலே எல்லா எம்பெருமாளுக்கும் திருவாராதனம். ஏன்னு பாருங்க, இதோ கீழே இருக்கிற எல்லாருக்கும் தான் எவ்வளவு ஆர்வம். பக்தர்களெல்லாம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீரெல்லீரும் வாரீர் தொழுது தொழுதினின் நாத்தும். நம்முடைய எல்லா துரிதங்களும் வியசனங்கள்லாம் போகணும், நமக்கு இருக்கிற துன்பம் தீர வேண்டும், கேசவ பெருமாளுடைய பக்தி பெருக வேண்டும். ஒரு முறை கேசவான்னு சொன்னா போரும். தியாயன் கிருத்தே யஜன்யைஹி திரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம். அழகான ஸ்லோகம் இது. ஒவ்வொரு யுகத்தில்
பெருமான் அடைவதற்கு ஒவ்வொரு மார்க்கம் சொல்லப்பட்டுள்ளது. அது கிருத்தயுகத்தினுடைய மார்க்கம் கட்டமான மார்க்கமாக இருக்கும். திரேதாயுகம் அதை விட சுலபமாக இருக்கும். துவாபர யுகம் அதை விட எளிமையாக இருக்கும். கலியுகம் ரொம்ப எளிமையாக இருக்கும். தியான மார்க்கத்தால் தான் முதல் யுகத்துக்கு மோட்சம் போகலாம். தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு சுலபமா? கண்ணு காது மூக்கு மொத்தம் அடங்கணும், மனசத்தனியும் அடங்க வேண்டும், அப்போ தான் தியானிக்கவே முடியும். இப்போ எல்லாரும் உட்காண்டிருக்கோம், கேட்டுருக்கீள். நாமங்களை பாடுனா ஓஹோன்னு பாடுவீர்கள். அப்படியே கண்ணை முடிப்போம், சத்தமில்லாத தியானம் பண்ணுவோம்னால் கண்ணை திறந்து பார்த்தா பாதி பேர் இருக்கக்கூட மாட்டா, அவ்வளோதான் குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் கிருத்தயுகத்துக்கு நடக்கும். மனம் இவ்வளவு சுலபத்தில் கட்டுப்படாது. இது கிருத்தயுகம். திரேதாயுகம் யஜன் யாக யஜ்யங்களை பண்ணி திரேதாயுகத்தில், அதுக்கப்புறம் அர்ச்சன மார்க்கத்தாலே துவாபர யுகத்தில், கலியுகம் நாம வாழற யுகம். இதில் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமோ? கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவின செய்யன் கூற்றின் தமர்களும் குறுகுகில்லார். நின்றுட்டு இருக்கிற அத்தனை பேரும் என்ன வாய் முழுக்க ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்காளினார். கேசவா கேசவா மயூரவல்லி தாயாரே, தேவரீரே அடியனை அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள். கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திருவிக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப நாமோதர 12 திருநாமங்கள். அதில் முதல் திருநாமம் கேசவநாமம். இதைத்தான் கேசவாதி துவாதச நாமம்னு சொல்லுவார்கள். கேசவன் தமர் கீழ்மேல் 7 பிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்னவா என்று 2ஆம் பத்து 7ஆம் திருமாழ்விலே நம்மாழ்வார் பாடினார். கேசவ பெருமாளுக்கு தொண்டர் நானால், கேசவ பெருமாளுக்கு பக்தன் நானா, தன் பக்தனுக்கு அனுகிரகிக்கிறதோட பெருமாள் நிறுத்த மாட்டாராம். பக்த 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 அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் அடியார் தம் அடியோர்களே தொண்டர் 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 தொண்டன் சடகோபன்னு பாசுரம் இல்லையா? அடியார்க்கடியார்க்கடியான். கேசவ பெருமாளுக்கு கொடுக்கிற வள்ளல்தனம் எவ்வளவு தூரம் வாரி வழங்குகிறார்னால், தன்னடியவனுக்கு தன்னடியவனுக்கு அவனடியவனுக்கு அவனடியவனுக்கு அவனடியவன். அப்படிதான் இந்த தீர்த்தத்திலேருந்து எல்லாரும் புரோக்ஷனையை பெற்றுக்கொண்டு நமக்கு இருக்கிற ஆபத்துகள்லாம் நீங்க வேணும், நமக்கு நன்மைகள் எல்லாம் ஏற்பட வேண்டும், அனிஷ்டங்கள் தொலைய வேண்டும், இஷ்டங்கள் கிடைக்க வேண்டும். இதானே நமக்கு ஆசை. சரி, அது என்னைக்கு பெருமாள்கிட்ட போனாலும் கிடைக்குமே. நான் கிடைக்கும். இன்னைக்கு அவர் புதுசா தன்னுடைய இடத்துக்கு புதுசா வராரு. வீடு புதுசாகப்பட்டிருக்கு, எல்லாருக்குமே புது வண்டி வாங்கியிருக்கோம், புது வீடு வாங்கியிருக்கோம், புதுசாக ஒரு புஸ்தகம் வாங்கினோம். படிக்கிறதுக்கு புதுசாக புஸ்தகம் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். புஸ்தகம் படிக்கிற வழக்கமே குறைஞ்சி படுத்துன்றா. அப்படிலாம் இருக்கக்கூடாது. புது புத்தகமாக வாங்கி படிக்கணும், நிறையா படிக்கணும், இடத்த அப்பப்போ செப்பனிட்டுக்கணும், போகிற வர வழி வாகனம் நன்னா கிடைக்கணும். அதை போல் இங்கேயும் பெருமாளுடைய திருமஞ்சன பலகை, சிம்மாசனங்கள், அவருடைய கவசம் முதலானவர்கள், பல வாகனங்கள், இது இத்தனையும் செப்பனிடப்பட்டு இனி ஒரு புது பொலிவோடு, எப்பவுமே அவருக்கு ஒன்றும் பொலிவுக்கு குறவே கிடையாது. பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதேன்னு சொல்லுவார்கள். இதோ மக்கள் இங்கே வந்திருக்காள்னால் ஆண் பெண் வேறுபாடில்லை, உயரம் குள்ளம் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது. கண்ணன் கீதையில் சொல்லும்போது சமோகம் சர்வபூதேஷு, நான் எல்லாருக்கும் சமமானவன், நமே தேஷோஸ்தி நப்ரியா, எனக்கு பணக்காரங்கிறதுனால பிடிச்சவனும் இல்லை, ஏழைங்கிறதுனால பிடிக்காதவனும் இல்லை, எல்லாரையும் சமமாக நடத்துகிறேன்னார். அந்த சாமியம்ங்கிற காட்சி கண்ணுக்கு நேரம் தெரியறது பார்க்கலாமே. இத்தனை மக்களும் ஒன்றா நிற்கிறா, மேலே சம்பிரோக்ஷணம் நடக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய சிலர் தான் அங்கே இருக்கார்கள், பாக்கி எல்லாம் நம்ம கீழே இருக்கும். அந்த பெருமானுடைய தீர்த்தம் நம்ம பேரில் படுறதோ இல்லையோ. தீர்த்தத்தை புரோக்ஷித்து கொண்டாலும் பிராசனம் பண்ணாலும் தீர்த்தமாடினாலும் எல்லாத்துக்கும் பலம் உண்டுங்கிறா. இப்போ கங்கைன்னு சொல்கிறோம், கங்கைன்னு வாயால் சொன்னாலே பலம், கங்கையில் நீராடினாலும் பலம், கங்கா தீர்த்தத்தை உண்டாலும் பலம், கங்கை நினைச்சாலே பலம். அதனால தான் ஆழ்வார் சொல்லும்போது கங்க கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும்னு பாடினார். அந்த தீர்த்த சமம், அதோ சுவாமி அர்ச்சக சுவாமி எல்லார் பேர்லையும் சம்பிரோக்ஷணம் பண்ணப்பட்ட அந்த புனிதமான தீர்த்தத்தை தெளிக்கிறார், புரோக்ஷிக்கிறார். கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். நமக்கு சுத்தி ஏற்படணும். நமக்கு பல விதத்தில் அழுக்கு இருக்கு. இந்த தீர்த்தத்தை படுத்தித்தான் பட்டுத்தான் அந்த அழுக்கு தீர்ந்தாகணும். சரீரத்தில் இருக்கிற அழுக்கு வெளி அழுக்கு, மனசில் இருக்கிற அழுக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் அகங்காரம் மமகாரம், இது இத்தனை நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு. ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு அனாதி காலமான கர்மங்கள். இத்தனை நாளாக பாப புண்ணிய ரூப கர்மங்களை சேர்த்து வச்சுருக்கோமே, அதுதான் அனாதி காலமாக சேர்த்த அழுக்கு. ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு போகணும், மனசில் இருக்கிற அழுக்கு விலக வேண்டும், சரீரத்தில் இருக்கிற அழுக்கு போகணும். அதுக்கு தான் இந்த புரோக்ஷண தீர்த்தம். இது விசேஷ தீர்த்தம் இல்லையா? பெருமாள் இன்னைக்கு திரும்ப தன் சன்னதிக்கு எழுந்துள்ள போகிறார். இதிலே புது பிம்பம், புது பிம்ப பிரதிஷ்டையாக இருந்தால் நயனோன்மீலனம்னு ஒன்று சேர்த்து சொல்லுவாள். அப்படின்னால் கண் திறத்தல், கண்ணை மூடி வச்சிருப்பார்கள், அந்த கண்ணை திறக்கணும், அது நயனோன்மீலனம். ஆனால் இந்த பெருமாள் புது பெருமாள் இல்லையே, இவர் ஏற்கனவே பழசா இருக்கிற பெருமாள் தானே. அதனால் இருக்கிற பெருமாள்
பழைய பிம்பத்தை திரும்ப எழுந்துருள பண்ணுறார்கள்னால் நயனோன்மேலன் இருக்காது. புது பிம்பத்தை எழுந்துருள பண்ணினா நயனோன்மேலன் நேத்திரம் திறந்து தான் செய்வார்கள். அமர்ந்த திருக்கோலத்தில் பேயாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக எழுந்துருளி இருக்கிறார். 3வது ஆழ்வார் பேயாழ்வார். அவர் பாடியது 3ஆம் திருவந்தாதி. காசார பூர்வ கவிமுக்கிய விவர்த்த ஜன்மா பண்ணாதடேக்ஷு சுபகஸ்ய ரசோபகுஸ்தே. சுவாமி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஒரு உதாரணத்தோட, லௌகிக உதாரணத்தோட சொல்கிறார். நம்ம அப்படி கடற்கரைக்கு போகிறச்சே கரும்பு சாறு வாங்கி சாப்பிட்ருக்கோமா? அப்படி எனக்கு பழக்கம் இல்லை, தெரியாது, இருந்தாலும் நன்னா இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்கா. அந்த கரும்பை பிழியணும்னு வச்சுங்க, அதுக்கு 3 சக்கரம் இருக்கும், பல்லு சக்கரம். இப்படி ஒரு சக்கரம், இப்படி ஒரு சக்கரம், இப்படி ஒரு சக்கரம். அதுக்கு நடுவில் கரும்பை இப்படி கொடுக்கணும். கொடுத்தா ரசமெல்லாம் வெளியில் வந்துடும், கரும்பு சக்கையாக போய் வெளியில் விழுந்துடும். இது யார் தெரியுமா? முதல் ஆழ்வார்கள் 3 பேர் தான். 3 பல்லு சக்கரம், ஒரு சக்கரம், 2ஆம் சக்கரம், 3ஆம் சக்கரம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுக்கு நடுவில் ஒரு கரும்பு கொடுக்கணுமோ இல்லையோ? குழாவரி வண்டிசை பாடும் பாடல் கேட்டு திருக்கோவலூர் பெருமாள் தான் கரும்பு, கண்ணன் தான் கரும்பு. கண்ணன்கிற கரும்பை 3 சக்கரம் 3 ஆழ்வார்களுக்கு நடுவில் விட்டா கருப்பன் சாரியது. பொய்யாழ்வார் பாடின முதல் திருவந்தாதி, அப்புறம் 2ஆம் திருவந்தாதி, அப்புறம் 3ஆம் திருவந்தாதி. இந்த 3 தான் கருப்பஞ்சாறு. அந்த கருப்பஞ்சாறு வந்துடுது. இப்போ கரும்பை காணுமே, என்ன கண்ணனை சக்கையாக போட்டாச்சு. ஏன்னா கண்ணனைத்தான் பிழிஞ்சு 3 திருவந்தாதி எடுத்துட்டாரு. கண்ணனுடைய பக்தி, கிருஷ்ண பக்தி தான் திருவந்தாதி பாசுரங்களாக கையில் உள்ளன. அந்த பாட்டே நமக்கு இனிமே போரும். கண்ணன் இருக்க மாட்டாரானால் அவர் துவாபரத்திலே களையும் போயிட்டாரே. அவர் எப்போவோ துவாபரயுகத்தினுடைய இறுதியில் புறப்பு போயிட்டார். பாகவத புராணத்தில் வசிக்கிறேன்னு சொன்னார். ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் எப்பவும் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அதனால தான் ஆழ்வார்கள் வாழ வேண்டும், அவர்களுடைய பாசுரங்கள் வாழ வேண்டும். ஆழ்வார் அவதார ஸ்தலம்னாலே ஒரு தனி சிறப்பு. ஐப்பசி மாசத்துக்கே சிறப்பு. ஐப்பசியில் திருவோண நட்சத்திரம்னால் திருவோணத்தான் உலகாளும் என்பார்களேன்னு சொல்வார். விஷ்ணு நட்சத்திரம், சவணம்ங்கிறது பகவான் பெருமாளுடைய நட்சத்திரம். அடுத்தது சவணம் ஆழ்வார்களில் முதலாழ்வார் நட்சத்திரம். அடுத்தது சவணம் புலலோகாச்சாரியருடைய திருநட்சத்திரம். இப்படி முப்புரி ஊட்டினது. ஆழ்வாரும் பிறந்து பெருமாளும் அவதரித்து ஆச்சாரியனும் பிறந்திருந்தா ஒரு ஏற்றம். அதற்போல புனர்வசு நட்சத்திரம், ராமனுக்கு புனர்வசு நட்சத்திரம். குலசேகர ஆழ்வார் புனர்வசு நட்சத்திரம். அதே போல தையில் புனர்வசு நட்சத்திரம், எம்பார் திருநட்சத்திரம் புனர்வசு நட்சத்திரம். பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியன் 3 பேரும் அவதரிக்கிறாளோ இல்லையோ. இதை போல அப்படித்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் சாதித்தார். திருக்கோவலூர் இடைகளிலே 3 ஆழ்வார்கள் 3 சக்கரமாக இருக்க கண்ணன்கிற கரும்பு உள்ளே விடப்பட்டு அது கருப்பஞ்சாரா 3 திருவந்தாதி கையில் கிடச்சி கண்ணன் சக்கையா இருக்கார் போல் இருக்கு. ஆனால் கருப்பஞ்சாரை நாம் எல்லாரும் பெற்றுட்டோம் இனிமேல். அப்போ மேலே மகாசம்பிரோக்ஷணம் நடந்தது. அதே சமயத்தில் ஜீவ கலாநியாசம் நடந்தது. பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு, தன்னுடைய பழைய வீடு புதுப்பிக்கப்பட்ட அழகான வீட்டுக்கு திரும்ப எழுந்துருளி விட்டார். ரொம்ப பெரியவர் இப்போ புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்வாகதம் சுஸ்வாகதம், எழுந்தருளுக எழுந்தருளுக, இந்த கிராமத்தையும் லோகத்தையும் எங்கள் எல்லாரையும் ரட்சிக்க வேணும் அப்படின்னு முதல்ல பிரார்த்திக்கணும். வந்தவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன உபச்சாரத்திலேருந்து ஷோடச உபச்சாரத்திலேருந்து ஆரம்பித்து ராஜ உபச்சாரம் வரை எல்லா உபச்சாரமும் பண்ண வேணும். மகா திருவாராதனம் நடக்கும். பெருமாள் எழுந்தருடையவுடன் அவருக்கு ஆராதனம் பண்ணி சுவாகதம் சொல்லி இங்கேயே எப்போதும் இருக்க வேணும்னு பிரார்த்தித்து உபச்சாரம் ராஜோபச்சாரம் பண்ணி அப்புறம் மகா ஹவிர் நிவேதனம், நிறைய பிரசாத வகைராக்கள் பெருமாளுக்கு கண்டுரள பண்ணப்படும். புதுசாக வீட்டுக்கு வந்தா ஆராதனம் ஆயிடுத்துன்னா அடுத்தது என்ன? அவர் சாப்பிட வேண்டியதானே? ஏன் அவர் சாப்பிட்டு என்ன பண்ண போறா? சாப்பிடுவாரானால் அவர் சாப்பிட்டா தானே நமக்கு பிரசாதம் கிடைக்கும். அப்பதான் அவருக்கு எல்லா நிவேதனமும் நடக்கும். அது ஆன பிற்பாடு ஒரு முக்கியமாக சக்கர பொங்கல் அமுதி செய்வார். அதுக்கப்புறம் எல்லா பிரசாதமும் ஆகும். நடுவில் சாத்து முறை, 4000 பாசுரங்களுக்கும் சாத்து முறை ஆகி அந்தமில் பேரின்பத் தடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகூர் சடகோபன் என்ன அந்த பெருமானுடைய திருவடிகள் ஆழ்வாரும் பற்றுவார். பேயாழ்வார் பாசுரத்தை சொல்லி அதற்கு சாத்துமுறையாகி அப்புறம் திருப்பாவை முக்கியமான சாத்துமுறையாகி நமஸ்ரீசேலநாதாய குந்தி நகர ஜன்மனே பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கிண்டசாலினே என்று ஸ்ரீசேலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் வாழி திருவாய்மொழிப்பிள்ள மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் வாழி 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 அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்லி ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் இன்னும் சாத்துமுறையாகும். அதற்கப்புறம் பொது ஜனங்கள்லாம் தினப்படி ஓஹோன்னு வந்து சேவிக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் மயிலாப்பூர் சென்று மயூரவல்லி அனுகிரகத்தை பெற்று கேசவ பெருமாள் அருளையும் பெற்று முக்கியமாக பேயாழ்வாருடைய அனுகிரகம் 3ஆம் திருவந்தாதியில் அர்த்தம்
அது உள்ளத்தில் எப்போதும் திகழ வேண்டும் என்று மகாசம்பரோக்ஷணம் நடந்திருக்கிற இந்த வேளையில் ஆழ்வாராச்சாரியர்கள் எல்லாரிடத்திலையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். சுவாமி ராமானுஜர் அனுகிரகமும் மணவாளும் அவனுடைய அனுகிரகமும் கிடைக்கணும். மீண்டும் ஒரு முறை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். இதை ஒரு கையாக எடுத்து இந்த பெரிய சம்பரோக்ஷம் நடக்கணும், திருப்பணி நன்னா நடக்கணும் அப்படின்னு ஒரே குடும்பத்தவர்கள் ஆதரித்து இந்த உபயத்தை பண்ணவர்கள் அவர்கள். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்லபதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே நன்கு இருக்க வேண்டும். இன்னும் அவர்களிடத்தில் பெருமாள் தாயார் நிறைய கைங்கரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி எங்கும் தழைக்க வேண்டும். நிர்வாகஸ்தர்களுடைய கைங்கரியம் வளர வேண்டும் என்று உங்கள் எல்லார் சார்பிலையும் பிரார்த்தித்து கொண்டு மகாசம்பரோக்ஷணம் பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலத்தில் மயூரவல்லி நாயிகா சமேத பூதேவி நாயிகா சமேத ஆதிகேசவ பெருமாள் பேயாழ்வாருடைய ஆஸ்தானத்தில் இன்று காலை ஆசிரிமா மகாசம்பரோக்ஷணம் நிறைவேறிற்று. பக்தர்களெல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்காக காத்திருக்கிறார்கள். உங்களோடு சேர்ந்து அடியேனும் காத்திருந்து தரிசனத்தை பெறுவோம் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். OH பக்தி சேனலுக்கு வணக்கம். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கேன். அங்கே போய் திருப்பதியில் என்ன பலன் இருக்கோ அந்த பலன் இந்த ஆதிகேசவ பெருமாளில் கிடைக்கும். எல்லோரும் வந்து சேவிச்சுக்கோங்க. 48 நாளுக்குள்ளே எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். மயிலாப்பூர் சித்திரக்குளத்தில் அமைந்திருக்கிற கேசவ பெருமாள் மயூரவல்லி தாயார் சன்னதி மிகவும் பழமையானது. இது பாடல் பெற்ற வைணவத்தலமாகும். இதுக்கு முன்னாடி இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துருக்கோம். இப்போ மிகச் சிறப்பாக கோலாகலமாக இது அமைஞ்சிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜன், அடியேன் ஏழுமலை பூந்தமல்லியிலேருந்து திருக்கச்சினம்பி சன்னதி சேவைக்கு வந்துக்கிறேன். இந்த சம்பரோஷத்தை வந்ததால் ஆழ்வாரோட பரிபூர்ணம் கடாட்சமும் கேசவம் மயூரவல்லி தாயார் ஆதிகேசவ பெருமாளுடைய கடாட்சமும் எல்லாருடையும் கடாட்சத்துடன் இங்கே சிறப்பாக நடந்த சம்பரோஷத்துக்கு அடியை ரொம்ப பாக்கியம் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி சம்பரோஷம் சேவிக்கிறதுக்கு பெரிய அடியார்களுக்கும் பாகவத உத்தமர்களுக்கும் பாகவதர் கோஷ்டிகளுக்கும் பொதுமக்கள் எல்லா அடியார்களுக்கும் நல்லா இந்த சேவிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மயிலாப்பூரில் பாக்கியம் பண்ணி தான் இருக்கும். அடியேன் ராமானுதாசன். ராமானுஜாய நமக. யோ நித்யமச்சுதபதாமுஜகுமருக்மவியாமோகஸ்திராணிதுணாயமேனே அஸ்மத் குரோர் பகதோசிய தேகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்தியே. திருமயிலை என்று சொல்லக்கூடிய கேசவ மயூரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கேசவ பெருமாள் திருக்கோயில் சன்னதியில் இன்று சம்பரோக்ஷணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதை காண அடியேன் கடலூரிலிருந்து திருவந்திபுரம் என்ற தீவிரத்திலிருந்து வந்திருக்கிறேன். அடியேன் திருநாமம் கோபாலகிருஷ்ண ராமானுதாசன். இங்கு பேயாழ்வார் அவதார ஸ்தலம். 3 ஆழ்வார்களிலே அதாவது யோனியில் பிறவாதவர்கள் தான் தோன்றிகளாக பிறந்த இந்த ஆழ்வார் தமிழ் தலைவன் என்று போற்றப்படுகிறார். வேதம் தமிழ் செய்த மாறன், வேதத்தை தமிழில் கொடுத்த ஆழ்வார்கள். அதனால் இது தமிழ் திவ்ய பிரபந்தம், தமிழ் வேதம் என்று சொல்லப்படுவார்கள். இதிலே 3 ஆழ்வார்கள் ஒன்று கூடிய இடம் திருக்கோவிலூர். அதாவது இந்த தமிழ் வேதம் தமிழ் தலைவன் என்ற இந்த பேயாழ்வார் அவர் 3 ஆழ்வார்களும் ஒன்று கூடி அதாவது வையம் தகலையா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி ஆனடிக்கே சுட்டினே சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அந்த வையத்தையும் இந்த உலகத்தையும் ஒரு அகலாக கடலை நெய்யாக அங்கே இருக்கிற கதிரவனை திரியாக ஏற்றி விளக்கேற்றினார். அடுத்த ஆழ்வார் அன்பே தகலையா, அன்பு தான் இந்த உலகம், அன்பே தகலையா ஆர்வம், அந்த பக்தி என்ற ஆர்வத்தை நெய்யாகவும் நல்ல சிந்தனையை ஈடுதிரியை ஏற்றி விளக்கு ஏற்றினார். இந்த 2 விளக்கு அந்த ஒளி வெளிச்சத்திலே 3வது ஆழ்வார் திருகண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அணுக்கன் அணி நிறவும் கண்டேன் செரு கிளறும் பொன்னாடி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன் பால் இன்றுன்னு பகவான் 4வது ஆழ்வாராக யார் வந்தது? பகவான் தான் வந்தார். அப்படிப்பட்ட இந்த கேசவ பெருமாள் வந்தார். அதாவது கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தார் என்ற அந்த திவ்ய பாசுரத்திலே பகவானுடைய சுரூபங்களை காட்டுகிறார். மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது பேயாழ்வாருடைய பிறந்த இடம். ரொம்ப விசேஷமான கோவில். கேசவரை பார்த்தா அப்படியே திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாளை பார்க்குறதோ கேசவரை பார்க்குறதோ ஒன்று. அங்கே நம்ம திருப்பதிக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த கேசவரை தரிசித்தா அதே பலன் நமக்கு கிடைக்கும். கும்பாபிஷேகம் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு இது பெரிய வரம்.
ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.